ஃபோன் பூத் பாக்ஸிங்னு ஒன்று பார்த்தேன். ஃபோன் பூத் பாக்ஸிங்னா இந்த பழைய காலத்தில் பிரிட்டிஷர்ஸ்லாம் இருக்கும்போது ரெட் கலரில் ஒரு ஃபோன் பூத் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோன் பூத் வந்து பாக்ஸிங் ரிங்குள்ளே வச்சுருவாங்க. அந்த 2 பிளேயர்ஸ் யார் வந்து ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்க 2 பேரும் அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே தான் போய் ஃபைட் பண்ணணும். அந்த சின்ன ஃபைட் பண்ணோம். அது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண 1990s அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸ்லாம் நடக்கும்ல, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இது. ஸோ இது பேசிக்காக நார்மல் பாக்ஸிங்கில் என்னெல்லாம் ரூல்ஸ் வருமோ அதே ரூல்ஸ் தான் வரும். பட் நீங்கள் அந்த ஸ்பேஸில் எப்படி ஃபைட் பண்ணி எப்படி வின் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து அந்த கேமே. நீங்கள் நாக் அவுட் பண்ணி கேம் வின் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஆப்போனண்ட்டை வந்து மேக்ஸிமம் அடித்து எப்படி அவுட் பண்ண முடியுமோ அவுட் பண்ணலாம், இல்லைனா ஜட்ஜஸே வந்து ஃபவுலில் வந்து உங்களை அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுவாங்க. அந்த மாதிரிலாம் தான் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணி அதை வின் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் வந்து 1990s ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டோஷின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் கேம் இது. டவுஷி. இந்த கேமில் வந்து 150 பேர் ஆடுவாங்க. 2 டீமாக பிரியும். 75 மெம்பர்ஸ் ஒரு டீமோ, 75 மெம்பர்ஸ் இன்னொரு டீமோ. அட்டாக்கர்ஸு டிஃபெண்டர்ஸ்னு 2 பேர். இது எப்படின்னா ஒரு போல் இருக்கும், அந்த போலை சரவுண்ட் பண்ணி வந்து இது டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க, அட்டாக்கர்ஸ் வந்து இன்னொரு டீமு. ஸோ இதில் வந்து 2 minutes டைமு. இப்போ வந்து டிஃபெண்டர் இருக்கவங்க வந்து அட்டாக்கர்ஸ் வந்து 2 டீமே மோதிக்கும். அந்த போல் வந்து நிற்கிற போல் 90 டிகிரி நிற்கிற போல் கீழே கொண்டு வரணும் ஃபுல்லாக. அதை வந்து இந்த மாதிரி அட்டாக்கர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க டீம் வின்னு. அப்படி வர முடியாமல் டிஃபெண்டர்ஸ் தட்டு அதை எப்படியாவது ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க டீம் வின்னு. ஸோ இந்த தள்ளுவாங்க ஆக்சுவலாக அதை சுற்றி நின்றுப்பாங்க. அட்டாக்கர்ஸ் வந்து நிற்கிறவங்களையும் அடித்து அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வரணும். ஸோ இதுதான் கேமு. உண்மையிலே அடிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப அக்ரெசிவான கேம் தான். பட் ஆனால் இந்த மாதிரியும் அவங்க வந்து விளையாடுறாங்க அந்த இதில் ஜாப்பனீஸ்.